ஹை விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொலை சேவல் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலை கிட்ட மலை அடியோரத்தில் ஒரு கிராமத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் போயிருக்கு. ஸோ படத்தோட கான்செப்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு மேலே வச்சிருக்க லவ், ஒய்ஃபு ஹஸ்பண்ட் மேலே வச்சிருக்க லவ் தாங்க அதை ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வெளியூரில் வேலை பார்த்துட்டு சொந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு குழந்தை குட்டிலாம் வரப்போது உள்ளூரில் இதுக்கப்புறம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனியும் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கள வந்து சொல்கிறாங்க, நம்ம ஊர் வழக்கப்படி காட்டுக்குள்ளே இருக்கிற சாமிக்கு போயிட்டு பொங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சேவல் வந்து பலி கொடுக்கறதுக்காக பிடிக்கிறாங்க. அந்த சேவல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலின்னு வச்சுருக்காங்க. பலியாக போகிற சேவலுக்கு புலின்னு பேருங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க பொங்கல் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் நம்ம கலையரசன் ஹீரோ தீபா இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ குளிக்க போனதுக்கப்புறம் ஹீரோனி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், ஸோ எனக்கு கன்சீவ் ஆயிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி ஆக போகுதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் அந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தீபாவோட வீட்டில் சொல்லிக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் அவங்கள செம்ம கோவத்தில் இருக்காங்க. நம்மளை பிடிக்காமல் ஊரை விட்டு போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்துக்கு போகலாம், அவளை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா, அவங்க அப்பா, தம்பி, மாமா இவங்க எல்லாருமே கிளம்பி வந்து ஹீரோனி ஏதாவது ஒன்று பண்ணு சொல்லிட்டு பொங்க வைக்க போகிறாங்க இல்லையா காட்டுக்குள்ளே, அந்த இடத்துக்கு இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே செம்ம கோவத்தில் போதை அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோனியும் ஹீரோவும் அந்த காட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்னதாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஸ்டோரி மாரி சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி அது எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டோரி எடுத்து விட்றாங்க. அதாவது நம்ம ஹீரோனி வச்சுருக்காங்களே ஃபோன் நம்பர், அது ஹீரோவுடைய அம்மாவோட ஃபோன் நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுவார் எப்பயுமே. நம்ம ஹீரோ வந்து சிங்கப்பூருக்கு போன கொஞ்ச நாளில் ஒரே வாரத்தில் அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. அந்த துக்கம் தாங்க முடியாமல் உடனே கிளம்பியும் வர முடியல. 3 வருஷம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்டில் முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஃபோன் பண்ணி இந்தமாரி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் போய் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அம்மானு இழுத்து நல்லா எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க பெரிய அம்மா என்ற விஷயத்தை இங்கே வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் உண்மையாக அவர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க கலையரசன் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே தனியாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா, மாமா, தம்பி இவங்க எல்லாருமே வந்து வெட்டுறதுக்கு வராங்க. வெட்டும்பொழுது நம்ம கலையரசனுக்கு சின்ன சின்ன கிழமைகளோடு முடிஞ்சு போயிடுது. கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம ஹீரோனி கன்சீவ் இருக்காங்க. அவங்க வயிற்றை கிழிச்சு குழந்தைய சாவடிச்சு போட்டிருக்காங்க ஒரு ஜாதி வெறியால். ஸோ இப்படிலாம் உண்மையாகவே நடந்திருக்கு. இது ஒரு கதையாக தான் எடுத்து வந்து இந்த படத்தில் கொலை சேவல்ன்ற படத்தில் காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மோசமான இன்னும் சமூகம் இருக்குன்ற மாதிரி தான் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. சேவல் எல்லாருக்குமே கொலை சேவல்ன்ற படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு காமிச்ச சொல்லுங்கள் மக்களே.